கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா அவருக்கு சூரரையும் அங்கனமா அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகையா அவருக்கு அங்கனமாங்களுக்கு நேரம் அடுத்தடுத்த மேடை சொத்து நல்ல சுகத்தோடு செல்வசனை போடு வாழ்ந்துவார் மிதிலாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜாவுக்கு அந்த ஜனக மகாராஜாவுக்கு 7.5 கோபுரங்கள் எதிரே ஒரு பட்டணங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்ட மாளிகை அங்கனமும் கிணறும் அடுக்கடுக்காக மேடைகளும் இப்பேற்பட்ட செல்வ செழிப்போடு ஜனக மன்னன் ஒரு சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். ஆமா, எந்த குறையும் இருக்குமா? எக்குறையுமே கிடையாது. அப்ப இந்த ஜனக மகாராஜாவுக்கு எவ்விதமாகப்பட்ட குறைகளும் இல்லாமல் மிதிலாபுரி நாட்டையே ஆண்டு வந்தார். அப்போ ஒரு நாள் தினத்திலே இவருக்கு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மண்மனைகள் அதிகம். மன்னனா இருக்கவருக்கு அதெல்லாம் குறைவு இருக்க போகுதா? அப்ப தன்னுடைய சொந்த நிலத்திலே அரண்மனையில் இருக்கும் வேலை செய்பவர்களை அனுப்பி வைத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்திலே பாடுபட்டு உழுது பாடுபட வேண்டும் என்று வேலையாட்களை அனுப்பி வைத்து நிலத்தை உழுது வர அனுப்பினார். அந்த நாட்டை ஜனக மன்னன் முதல்ல ஏறு பூட்டி உழவடிக்கணுமா? ஆமா, அதுக்கு அப்புறமாகத்தான் ஒடிபட மக்கள் எல்லாம் ஏறு பூட்டி உழவடிக்க அவரவர்கள் விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணுவார்கள். முதல்ல மன்னன் எப்போ மன்னன் வேலையை ஆரம்பித்தாத்தான் மக்கள் அதுக்கு பிறகு குடிமக்கள் எல்லாம் தன்னுடைய நிலத்தை உழுது அவர்களும் பயிரிட ஆரம்பிப்பார்கள். அப்ப அதுபோல் இவர் பயிரிடுவதற்காக நிலத்தை உழுது பார்க்க வேண்டும் என்று ஆளை அனுப்பி வைக்க இவர்களோ கொலுமுனையால் வைத்து மாடை கட்டி ஆட்கள் எல்லாம் ஒன்றாக நின்று நிலத்தையே உழுது கொண்டிருந்தார்கள். அப்போ நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது முதலாவது ஒரு சுத்தி வந்தது. அப்பமும் ஒன்றும் தெரியவில்லை. இரண்டாவது முறையாகவும் சுற்றி வருகிறார்கள். அப்பமும் ஒன்றும் தெரியவில்லை. மூன்றாவது முறையாக சால் அடித்து ஏறு உழுகின்ற நேரத்தில் அந்த கலப்பையின் கொலுமுனையாகப்பட்டது ஒரு இடத்திலே மாட்டி ஒரு பேழை பெட்டியை தட்டி நீக்கி அப்ப பேழை பெட்டியை தட்டி நீக்க கொழுமுனை அந்த இடத்தை விட்டு நகல முடியல, இழுக்க முடியல. அப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு நேரமும் இல்லையே, இனிமே எப்போது இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த கலப்பையின் கொழுமுனையால இந்த கலப்பை இழுத்து பார்த்தார்கள். முடியல, நம்ம இனிமே என்ன செய்ய அப்படின்னு மாடையும் கொழுமுனையும் எடுத்து வைத்து வேலையாட்கள் ஒன்றாக நின்று அவ்விடத்தை தோண்டி நம்ம என்ன இருக்கணும் பார்ப்போம் அப்படி என்று வேலையாட்கள் ஒன்றாக சேர்ந்த விடத்தையே தோண்டி பார்க்கும் போது ஒரு பேழை பட்டியை கண்டெடுத்து அந்த அரசனிடத்தில் கொண்டு வார அவர பேழை பெட்டியை கண்டெடுத்து அவர் அரச மன்னரிடம் கொண்டு வாரா. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? வீட்டுக்கு கொண்டு போயிருவோம். தெரியாம கொண்டு ஓடிடுவேன். ஐயப்புறம் ஓடிடுவேன். குறுக்கால ஓடிடுவேன். இதே பக்கத்துல பேழை பெட்டி நம்மளா இருந்தா பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும்.
அப்படின்னு நடந்ததையே ஒண்ணும் சொல்லாம இருக்கவங்க பூரா பங்கு போட்டு வீட்டை பார்த்து கொண்டு போயிருவோம். ஆனா இவங்க அப்படி இல்ல. மன்னனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாதவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்ப விசுவாசம் உள்ள இந்த வேலையாட்கள் பேழை பெட்டியை தூக்கி அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். சில பேர் பெட்டியை பார்த்து பயப்படுவாங்க, சில பேர் பெட்டியை பார்த்து ஆசைப்படுகிறார்கள், சில பேர் எதுவாக இருந்தாலும் அரசனுக்குத்தாவே சொந்தம் அப்படின்னு உண்மையோடு வந்து மன்னனுக்கு முன்னிலையிலே வைத்த போது அண்ணா கொழுமுனை தட்டியது சாலடிக்கும் போது எங்களால் பெட்டியை கடந்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த பேழை பெட்டியில் என்ன இருக்குது என்று நீங்க தான் பார்க்கணும். அப்போ இந்த அரச மன்னன் நான் முன்னிலையில் இருக்கிறேன், மந்திரியே பேழை பெட்டியை திறந்து பாருங்க என்னார். பேழை பெட்டியை திறந்து பார்க்கும் போது அந்த பேழை பெட்டியை திறக்கும் போது ஒரு பெண் குழந்தை இருக்க கண்டார். அப்பம் பெண் குழந்தை இருக்க கண்டு சிவனு சோடு பிறப்பாளா பிறப்பாளா ஏன் அன்னையான சீதாதேவி அப்பன் சிவனு சோடு பிறந்த வேளா என் அன்னையான சீதாதேவி அவங்கி நல்ல தலையழகி அவ வாடமல்லி நிறமழகி அவ குவர நல்ல தலையழகி ஒரு தலையழகி அவ குங்குமுக பொட்டழகி அவ குவர நல்ல தலையழகி சிவர் குங்குமுக பொட்டழகி அவ வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி என் அன்னையான சீதாதேவி சிவதனுசோடு அவதாரம் செய்து வருகிறாள். பூமாதேவி கொடுத்த பிள்ளைதான் இந்த சீதாதேவியா. அப்ப இந்த சீதாதேவி சிவதனுசோடு பிறக்கும் போது அதே பேழை பெட்டியிலே ஒரு ஓலை பெட்டகம், ஓலை பெட்டகத்தை எடுத்து மன்னன் முன்னிலையிலே வாசித்து காமிக்க, அப்போ அந்த ஓலையில் எழுதி இருக்கிறதா பூமாதேவி கொடுத்த பிள்ளை இந்த சீதாதேவி சிவதனுசோடு பிறந்தவள். இந்த சீதாதேவியை கண்டெடுத்தோர் இவளை வளர்க்கும் போது இந்த சீதாதேவி வளர வளர இந்த சிவதனுசும் வளரும். சீதாதேவிக்கு 1 வயது என்றால் சிவதனுசுக்கு 1 வயதாகும். சீதாதேவிக்கு 5 வயதானால் சிவதனுசுக்கும் 5 வயதாகும். சீதாதேவி 16 வயது பருவ மங்கையாகி இருக்கும் போது சீதையை மணமுடிக்க விரும்புவோர் யாவராக இருந்தாலும் இந்த சிவதனுசை யார் ஒருவர் வளைத்து நாணலை பூட்டுகிறார்களோ அவர்களை தவிர வேறு யாராலும் சீதாதேவியை மணமுடிக்க முடியாது. இதான் இந்த நிபந்தனை. அப்போ சீதாதேவியை மணமுடிக்கணுமானா வீரதீரனா இருந்தா மட்டும்தான் மணமுடிக்க முடியும். ஆனா இதில் ஒன்று, சீதைக்காக பிறந்தவள் ஸ்ரீராமன் மட்டும்தான், ஸ்ரீராமனுக்காக பிறந்தவள் சீதாதேவி மட்டும்தான். இதை யாரும் அறியவில்லை. அப்ப இந்த சீதாதேவியை பேழை பெட்டியிலே கண்டெடுத்த நாள் முதலாக தான் வச்ச பிள்ளையாக பூமாதேவியின் திருப்பரிசாக ஜனக மகாராஜ மன்னன் சீதாதேவியை விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா. அவர ஒன்று நல்ல வயதாச்சி வயதாச்சி கூர்ந்து விளையாடு அவள 3 வயதாச்சி என் அன்னையான சீதாதேவி அவ முடிக்கு காது குத்தி கடுக்கம் போட்டு அவ கைக்கு தங்க காப்பம் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவா. அவ 5, 6 வயதனே
அறிவுகளை படித்துவார் 7 வயதாச்சு அவை 8 பாடம் படிப்பார் 8 வயதிலே சுவடி படித்துவார் 12 வயதிலே பலகலையும் படிப்பார். இந்த சீதாதேவியாகப்பட்டவள் அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசகுமாரி. ராமமூர்த்தி என்னென்ன வில்வித்தை போர் வித்தை எல்லாம் வச்சிருக்கிறாரோ அதே வித்தையை சீதாதேவிக்கும் கற்பித்துக் கொடுக்கிறார்கள். அரசகுமாரனா இருந்தாலும் அரசகுமாரியா இருந்தாலும் அந்த அரச வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை வித்தைகளும் கண்டிப்பா தெரிந்திருக்கணுமா, கண்டிப்பா கற்பித்தும் கொடுப்பார்களா. அப்ப இந்த சீதாதேவிக்கு அதுபோல அரச குமாரியா பிறந்தவளுக்கும் ஸ்ரீராமன் என்ன வில்வித்தை போர் வித்தை கற்றிருக்கிறாரோ அத்தனை வித்தைகளும் சீதாதேவிக்கும் கற்பித்தார்களா. அப்ப இப்படி சீதாதேவி 12 வயதுக்குள்ளே பலகலைகளையும் படித்து வருகிறார். இப்படியாகவே வளர்ந்து வரக்கூடிய என் அன்னையான சீதாதேவி அவ 16 வயதுமாச்சு பக்குவதி பெண்ணோமானாள். அவ பூத்திருக்கா நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணோமானாள். அள்ளி மலர் பூத்தலை அருந்தியா பூத்திருக்கா அள்ளி மலர் பூத்தலை இதை மாங்கிலையும் பூத்திருக்கா வாங்கரும்பு பூத்தலை மனத்திலையும் பூத்திருக்கா சேங்கரும்பு பூத்தலை சேயிலையா பூத்திருக்கா ரோஜாப்பு பூத்தலை ரோஜாப்பு பூத்தலை சீதை ராஜாத்தி பூத்திருக்கா வாங்கரம்பு பூத்தனை போல் வனக்கிளையால் பூத்திருக்கிறார். சேங்கரம்பு பூத்தனை போல் சேயிலையால் பூத்திருக்க ரோஜாப்பு பூத்தனை போல் என் ராஜாத்தி பூத்து நிறைந்து புஷ்பவதியாயிருக்க இருக்கும்போது இந்த சீதாதேவி பிறக்கும் போதே பேரழகியா பிறந்தார். சீதாதேவி என்பவள் பிறக்கும் போதே பேரழகியா இருந்தவள். இவ பருவம் அங்கையான இவ அழகுக்கு கேட்கவாயா செய்யணும். எங்கப்பா ஒரு சில வீட்டுல ஒரு அழகான பெண் இருந்தா சொல்லுவாங்க, ஆமா அம்மா சீதாதேவி மாதிரி இருக்காளா அப்படிம்பாங்க. இருக்காளே சீதா பிராட்டியா இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிளைய பார்த்தா ராமபிரானா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ராமனும் சீதையும் அப்படி ஒரு அழகா இருந்தவங்க தெய்வ பிறவி அல்லவா. அப்ப அவங்க அழகுக்கு நம்ம கேட்கணும்னு இல்லை. அப்ப இந்த சீதாதேவி 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருக்கும்போது 7-8 தோழி பெண்களை அவளோடு அமர வைத்திருந்தார் அல்லவா. தோழியர்கள் எல்லாம் செய்தியை மன்னனிடத்தில் சொல்ல தலைக்கு தண்ணீரை ஊற்றணும் சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும் என்று ஒரு 10 நிமிஷம் அன்னையாகப்பட்ட என் சீதாதேவிக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும் என்று நாவல் மகள் இருப்பதோ அரசகுமாரி நாவளுடைய பிள்ளைக்கு 10 நிமிஷம் நாவளுடைய பிள்ளைக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேண்டும் என்று சீதைக்கு எப்படி தண்ணீர் ஊற்றுகிறார்கள் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாள் எதிர்பார்த்து 7-8 தோழிகளுக்கு குடத்தை கொடுக்க தங்க குடம் எடுத்து தோழியர்கள் எப்படி நீர் கொண்டு வருகிறார் தெரியுமா. இந்த அன்னையான சீதைக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தவே சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க வேணும். நம்ம ஆத்து தண்ணி கொண்டு வந்தா அதில் 1000 சத்து மிதக்கும் என்று ஊத்து தண்ணி
தண்ணி கொண்டு வந்த அதில உழுவ சத்து மிதக்கும் என்று நாம குளத்து தண்ணி கொண்டு வந்தா அதில புத்தி எச்சம் போட்டிருக்கோம் ஆனலையும் பெண்ணலையும் அதில அணியா ஓடுதையா ஆனலையில் தண்ணீர் கொண்டா அழிந்து போவா நம்ம மகன் அவர் பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு சீதைக்கு பெருமையோடு ஊற்றுவார் பெருமையோடு ஊற்றுவார் ஆத்து தண்ணி கொண்டு வந்தா இறை சத்து மிதக்கும் ஊத்து தண்ணி கொண்டு வந்தா உழவ சத்து மிதக்கும் குளத்து தண்ணி கொண்டு வந்தா கொக்கு எச்சம் போட்டிருக்கும் என்று ஆளே இறங்காத கசத்திலே சென்று ஆனலையும் பெண்ணலையும் ஓடக்கண்டு ஆனலையில் தண்ணீர் கொண்டால் நம்ம மகன் அழிந்து போவானே ஆனலைனா பெரிய அலையாம் ஆமா பெண்ணலைனா சிறிய அலை அது அமைதியா வருமா இப்படிதான் எங்க தாத்தாவ குத்தாலத்துல எல்லா இடத்துலயும் கொண்டு போய் தாத்தாவை நல்லா சுத்தி பார்த்து கொண்டு வருவோனே தாத்தாவை முதலாவது குத்தாலத்துக்கு குளிக்க கூட்டி போனேன் என்னைய கூட்டிட்டு போனாங்க எனக்கு யாவுமே இல்ல குற்றாலத்துக்கு குளிக்க போய் தாத்தாவை நல்லா அருவியில முங்க சொன்னேன் தாத்தா அருவியில நல்லா குத்தாலத்துல குளிச்சாரு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு என்னம்மா தாத்தாவை இங்க குளிச்சது போதும் தாத்தா நம்ம கடல்ல போய் குளிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு மறுவை திருச்செந்தூர் கூட்டிக்கிட்டு போய் திருச்செந்தூர்ல ஆமா தாத்தாவை குளிக்கிறதுக்கு கடல்ல கொண்டு விட்டாச்சு கடல்ல கொண்டு விட்டுச்ச இவரு கடல்ல குளிச்சா எப்படி பொறுமையா பார்த்து கவனமா குளிக்கணும் இவரு குத்தாலத்துல குளிச்சத மாதிரி தலையை கொண்டு அருவியில விட்டவரு கடலுக்குள்ள நேரா விறுவிறுன்னு போனாரு நான் சொன்னேன் தாத்தா விறுவிறுன்னு போகாத நீ நினைக்காத மாதிரி அலை வராது கொஞ்சம் பொறுமையா தூர தள்ளி நின்னு குளின்னேன் இவர் என் பேச்ச கேட்கல முதல்ல ஒரு ஆம்பளை அப்படியே வந்துச்சு ஒரு ஆனல வந்துச்சு கொஞ்சம் அமைதியா வந்துச்சு அப்ப தாத்தா லேசா உள்ள போனாரு மறுபடியும் வெளியே வந்துட்டாரு ரெண்டாவது ஒரு ஆனலை வந்துச்சு அப்பமும் லேசா அலடிச்சது உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டாந்து கக்கிட்டு மூணாவது வந்துச்சு பாரு ஒரு பொம்பளை அலை தாத்தாவை பொம்பளை வந்து அப்படியே தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டு என்ன ஆனலைதான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஆனலைக்கு தாத்தாவை பிடிக்கல பெண்ணலைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அழகு கண்டு பெண்ணல உள்ள எழுதிட்டு தாத்தாவை பெண்ணல உள்ளே தூக்கி கொண்டு போயிட்டு பெண்ணல உள்ள எழுதிட்டு போச்சே எப்படி வெளியே வந்தாரு ஆளை கூப்பிட்டு காப்பாத்த சொல்லிருக்கு காப்பாத்த மட்டும் போகல பெண்ணலையோட போயிருப்பாரு அத மாதிரி ஆனலையும் பெண்ணலையும் ஓடக்கண்டு ஆனலையில் தண்ணீர் கொண்டு போனா நம்ம பிள்ளைக்கு அழிவு வந்துரும் அப்படின்னு பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு மகளுக்கு பெருமையோடு ஊற்றினார்கள் என் அன்னையான சீதாதேவிக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாரா ஊத்துவாரா சடங்கு சாத்திரத்த கழிப்பாரா சாத்திரத்தை அவளும் காது முக்கு வடிவழகி காது முக்கு
அவ பெண்ணு கலா பெண்ணு அழகி பெண்ணு அழகி என் அன்னையான சீதாதேவி அவ பேரு மயிலழகி அவளோ கண்ணுக்கு கண்ணழகி அவ காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழகா மொழியழகா மொழியழகா அவ முகத்தினோட திருவழகோ சாத்தா திருவழகா அவளுக்கு ஒரே புசையலில சீலைக்கு ஒரு பாகந்தல முடியா அவளுக்கு ஏறு நட்டி புருவங்களா அவ எழுத்தானை மூக்கள அவளுக்கு எட்டமே செய்யலே சீலைக்கு கண்டு ரெண்டும் திருவளை அவ மூணாம்பிர செய்யலே அவ முகத்தினோட திருவளை அவ கோவை பணம் செய்யலே கோமதிய உதடலை அவ முத்து கட்டி கோர்த்தலை சிதைக்கு 32 அவ பதைக்க கட்டி கோர்த்தலை பதைக்க கட்டி கோர்த்தலை சிதைக்கு 16 அவளுக்கு மஞ்சேன பெட்டி போலே அவ மங்கையவன் சமூகங்குல சாய்ந்தலை அவ கழுத்தினோட திருவளை அவ பொக்கிஷமிரி தடை வசந்தினோட திருவளை அவ கட்டிராம கரும்பு போலே அவ கனகவனை கைகள் அது 5 விரல் அவரக்கா செய்யலே 10 நல்ல விரல் அயத்தனத்தை செய்யலே அதிலே பச்சீரங்கள் பதித்தலை வாய்க்கப்பட்டு நகமழக சித்தோட கையே செய்யலே செய்யலே சேலை கட்டோ அவளுக்கு சித்துடுக்கை கடைந்ததை சீதை சேலை கட்டும் இடையலை அவளிலை செய்யலே அருமமக வயரலை இளவாளன் தந்து போலே அவ கால் 2 தண்டலை பாம்பின் படத்தை போலே பாம்பின் படத்தை போலே அவ பாதத்தோட திருவளை இத்தனை அழகோடு இருக்கிறாளே என் அன்னையான சீதாதேவி அவள் பருவம் அங்கையான நாள் முதலாக அவளை சீதையின் மீது ஆசைப்படாதோர் இந்த அகிலத்திலே கிடையாதாம். அரண்மனைக்கு வாரவங்க அத்தனை பேருமே சீதாதேவியை மனமுடிக்கணும்னு விரும்பி வருவோர் மட்டும்தான். அப்ப சீதாதேவி இப்படி வயதுக்கு வந்த நாள் முதலாக அழகோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதாதேவிக்கு தன்னோடு இருப்பதற்கு 7-8 தோழி பெண்கள், ஆடி வர பெண்கள், பாடி வர பெண்கள், வெற்றிலை சுருமணிக்க விதவிதமாக பெண்கள், தட்டாங்கள் விளையாட காசிமார் பெண்கள், சீவி தலை முடிக்க சிங்கார பெண்கள், அவளுக்கு கோரி தலை முடிக்க கோமதிமார் பெண்கள், 7-8 தோழியோடு சீதாதேவி இருக்கும் காலகட்டத்தில் சீதாதேவிக்கு 16 வயதுனா சிவதனுசுக்கும் 16 வயசா இருக்கு. ஆமா, அப்ப இந்த சிவதனுசு
சிவதனுசுக்கும் சீதாதேவி போல் 16 வயதாகி இருக்கும்போது அப்ப இந்த அரச மன்னனாகப்பட்ட ஜனக மகாராஜா அன்னைக்குத்தான் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார்? சீதாதேவியோ வயதுக்கு வந்த பெண்ணாகி பருவ மங்கையாகி நாளாகி விட்டது. 16 வருஷம் ஆகி போச்சு. அதனால் இந்த சீதாதேவிக்கு சீக்கிரமாகவே சுயம்பரத்தை நாம் ஏற்பாடு செய்யணும். எத்தனையோ பேர் சீதாதேவியை பெண் கேட்டு வருகிறார்கள். ஆனால் பேழை பெட்டியை பிறந்த போது சீதாதேவிக்குன்னு ஒரு நிபந்தனை இருந்தது அல்லவா? அதன்படி தானே சீதைக்கு நாம திருமணம் செய்ய வேண்டும், அப்படி என்று சொல்லி சீதாதேவிக்காக சுயம்பரம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவனிக்கடை 56 அரசர்களுக்கும் ஓலை எழுதினார்கள். வீராதி வீரர்களே, வீர மார்த்தாண்ட சூரர்களே, ஏதாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து படக்குன்னு கட்டி கொடுக்க வேண்டியதுதானே? என்ன மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதானே? அம்புட்டு பத்திக்காக தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி கட்டி கொடுத்தா ஒரு கவலை இல்ல, ஒரு கஷ்டம் இல்ல. கெட்டு கிடக்க காட்டுல 8 கோட்டை சிறுப்பானியா என்னமோ சொன்ன கதையில எலியில் அவங்க கட்டிட்ட சபையில எனக்கு கட்டி கொடுத்தாருன்னு இன்னும் 3 கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு. மேல போய் பையனுக்கு ஒரு கல்யாணம், பொண்ணு மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், 2 அதுக்கு மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், என் வீட்டுக்காரிக்கு ஒரு கல்யாணம். வணக்கம். சீதைக்கு இப்ப கல்யாணம் முடிப்போம். ஆமா, பிறகு உனக்கு முடிப்போம். சீக்கிரமா முடிப்போம். எல்லாரும் 500 கொடுப்பாங்க. இப்ப 600 கொடுத்துருக்காங்க. யாருமா? கோயில்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஐயா கொடுத்திருக்காங்க. ஆமா, எல்லாரும் பைக்ல கைய விடுறாங்க. ஆனா உள்ள வந்து சில்லறை இல்ல. ஆமா, 500 நோட். அப்ப நீ சீதாதேவிக்கு சுயம்பரம் ஏற்பா போதும். 5 ரூபாய் வச்சிருக்கல, 5 ரூபாய் நெத்தில வைக்கிறதுக்கு. சீதாதேவியாகப்பட்டவளுக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்ய வேண்டி வீராதி வீரர்களே, வீர மார்த்தாண்ட சூரர்களே, வரக்கூடிய நன்னாளிலே என் சீதாதேவிக்காகவே நான் சுயம்பரம் ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்படி இருப்பதனாலே மறு முகூர்த்தத்திலே சீதாதேவிக்கு சுயம்பரம் நடக்க இருப்பதனாலே சீதையை மணமுடிக்க விரும்பக்கூடிய அரச குமாரர்கள் அத்தனை பேர்களும் அரண்மனைக்கு வரலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, சிவதனுசோடு பிறந்த இந்த சீதாதேவியை மணமுடிக்க யார் ஒருவர் இந்த சிவதனுசை வளைத்து நாணலை பூட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் சீதாதேவியை மணமுடித்து தரப்படும், இதற்கு சம்மதம் உள்ளவர்கள் அரண்மனைக்கு வாருங்கள் என்று அறிக்கை ஒலி அனுப்ப அரண்மனையிலே சுயம்பரத்திற்கு ஏற்பாடுகள் மிக சிறப்பா நடக்கு. கல்யாண வீட்டுல முதல்ல என்ன வேணும்? முதல்ல கல்யாண வீட்டுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கல்யாண வீட்டுக்கு முதல்ல மாலை சொல்லுவாங்க. ஆமா, அதாவது எந்த ஒரு சுபகாரியம் நடந்ததா இருந்தாலும் முதல்ல பூவுக்கு தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்களாம். அத மாதிரி சீதாதேவிக்கு திருமணத்திற்காக புஷ்பக்காரரை வரவழைத்து அவர்களுக்கு சொல்ல முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து மறுபடி பந்தல்காரர்கள் சீதாதேவிக்கு திருமணத்திற்கு வரவங்க முதல்ல பந்தலை தான் பாப்பாங்களாம். பந்தல் இருப்பதை பார்த்தே கல்யாண வீடு எப்படின்னு கரெக்டா கணிச்சிருவாங்க. அதனால இந்த சீதாதேவிக்கு பந்தல் அலங்காரம் மிக சிறப்பாக செய்ய வேணும் என்று எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? பாக்கு மரம் கொண்டு வந்து பந்தலை அலங்கரித்தார், கன்னி மரம் கொண்டு வந்து பந்த வாசல் எல்லாம் அலங்கரித்தார், ஈச்சம்பாலை கொண்டு வந்து அங்கே இருபுறம் அலங்கரித்தார், அங்கே இருபுறம் அலங்கரித்தார். அவரோ ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறம் அலங்கரித்தார், சமூகம் மாலை கொண்டு வந்து அந்த கால்கள் எல்லாம் அலங்கரித்தார், மாங்குளையம் தோரணமா அந்த கனகனோட அரண்மனை அவரோ மல்லிகைப்பு கொண்டு வந்து கனவடை அலங்கரித்தார், சீதாதேவிக்கு திருமணம் என்று ஆன கொட்டக குதிரை கொட்டக பன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தார்கள். பாக்கு மரம் மகிழ்ந்து பந்தல் எல்லாம் அலங்காரம் செய்து ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்து மாங்குளையும் தோரணமும் ஜனகனுடைய அரண்மனையிலே சீதாதேவியினுடைய அந்த பந்தல் அலங்காரம் எப்படி இருக்கு? பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம்
பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா பந்தலாலங்காரோ அதை கண்ணா அங்கே முல்லைய சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா முல்லைய சோதை முருங்கிலை பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா பலவித புஷ்பங்கள் கொண்டு வந்து பந்தல எங்கோ அலங்காரம் செய்யா அங்கே தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பு தங்கத்தினாலே குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பு அன்னை எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மஞ்சள் செம்போடு பந்தல் அலங்காரத்தை வெகு சிறப்பாகவே செய்து வாழை கமுகுடன் தோரணம் தொங்கக்கூடிய அப்பேறுபட்ட ஆன குதிரை கொட்டகைகளை எல்லாம் அமைத்து ஆங்காங்கு தோழர்கள் எல்லாம் பணிகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குதிரை கொட்டாக எதுக்கு போட்டாங்க தெரியுமா? ஏம்பா அந்த காலத்துல கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஆமா இந்த மாதிரி பைக்கு காரு வண்டி எல்லாம் கிடையாது. ஆனையில வருவாங்க. ஆமா ஆனை வந்து அமர்த்தணும்னா ஆனை வந்து நின்னாலும் தட்டக்கூடாது, அதான் ஆனை கொட்டகை. குதிரை வந்தாலும் தட்டக்கூடாது, அதான் குதிரை கொட்டகை. ஏனென்றால் அரசகுமார்கள் ஆணையிலேயும் குதிரையிலேயும் ஒட்டகத்திலேயும் ரதத்திலேயும் அவரவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி வருவார்கள். அதற்காக இத்தனைகளையும் ஏற்பாடு செய்து அந்த காலத்துல வந்து இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப இருக்க மாதிரி காரு பஸ் எல்லாம் அப்ப கிடையாதுல, அதுக்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. அப்போ வரக்கூடிய அரச குமார்களுக்கு ஏற்ற அழகான சோபாக்களை எடுத்து போட்டாங்க. யாரவங்க தரையில இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாட்டு அரசனுக்கு ஏற்ற சோபாக்களை எடுத்து போட்டு சுற்றி இருக்கும் மக்களும் அமர்வதற்காக ஆங்காங்கு முக்காலியவும் சோபாக்களையும் எடுத்து போட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்க குறித்த முகூர்த்த தினத்தை அன்னைக்கு அரசகுமார்கள் எல்லாம் அரண்மனைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடியவங்க எல்லாம் கடவுளை நினைச்சு கும்பிட்டு சீதாதேவி நமக்கு கிடைச்சிருக்கும்னு அவங்கவங்க நினைத்து கொண்டு பெரிய ஆசையோடு வராங்க. எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு தெய்வங்களை வணங்கி சீதாதேவியை மணமுடிப்பதற்காக அரசகுமாரர்கள் முகூர்த்த தினத்து அன்னைக்கு காலையிலே ஆணையில வரவங்க, ஒட்டகத்துல வரவங்க, ஆணை நடந்து வரணும்னா ஒரு வாரம் ஆகும் பாத்துக்கோங்க. ஆணையில வரவங்க 8 நாளைக்கு முன்னாலே கிளம்புதாங்க. குதிரையில வரவங்க ஒரு நாளைக்கு முன்னால கிளம்புனா போதும். ஒட்டகத்துலன்னா அதுக்கு முன்னாலே கிளம்பணும். ரதத்துல வந்து அன்னைக்கு கிளம்புனாலும் போதும். பல்லாக்குல வந்தா சுமந்து வரணும், அதுக்கு ஒரு வாரம் ஆகும். அப்ப இவங்க நேரத்துக்கு தகுந்தபடி அரசகுமாரர்கள் அரண்மனைக்கு வந்து அவரவர்கள் சோபாக்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். 56 தேசத்து அரசகுமாரர்களும் வந்து சோபாக்களிலே அமர்ந்திருக்க அந்த சமயத்திலே விஸ்வாமித்திரர் ராமமூர்த்தியும் லட்சுமண பெருமாளையும் அழைத்துக் கொண்டு அரண்மனை மாளிகை வாசலுக்கு வருகின்ற நேரம் சீதாதேவி 7-8 தோழியோடு 7வது மாடியிலே நின்று பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். 7 மாளிகையிலே சீதாதேவி பந்தடித்து விளையாடும் போது சீதாதேவி பந்தடித்து விளையாடக்கூடிய நேரம் ஸ்ரீராமமூர்த்தி மாளிகை வாசலுக்குள்ளே நுழைய சீதாதேவி அடித்த பந்து ஸ்ரீராமன் மேலே வந்து விழுந்தது. ராமமூர்த்தி இந்த நேரத்தில் பந்து விளையாடுவது யாரு அப்படின்னு சீதை அடித்த பந்தை கையில எடுத்து ஆகாயத்தையை பார்த்தார். சீதாதேவி பந்து எங்க போச்சுன்னு அவ 7 அடுக்கிலிருந்து கீழே எட்டி பார்த்தாள். அண்ணனும் நோக்கினாள், அண்ணியும் நோக்கினாள், ராமனும் நோக்கினாள், சீதையும் நோக்கினாள். இரு கண்கள் கலந்து காதல் மலர ராமபுரான் சீதையை பார்க்கும்போது நினைச்சாராம், இரவில் வரக்கூடிய சந்திரன் பகலிலே வந்து விட்டார்.
விட்டதா வந்து விட்டதா சீதாதேவி நினைக்கா சூரியன் தரையில் இருக்கிறதே வான் இருக்கும் சூரியன் தரையில் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமா இருக்கு இந்த மாப்பிள்ளை யாரா இருக்கும் வாக்கப்பட்டா இவரை போல் ஒரு மாப்பிள்ளைக்கு எல்லாம் நம்ம வாக்கப்படணும் அப்படின்னு சீதை மனசுல ஆசைப்பட்டாங்க. அழகா இருக்காரு மாப்பிள்ளை. சீதா மனசுல என்னதா ஆமா ஸ்ரீராமமூர்த்தி இப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணா அப்படின்னு மேல பார்த்த ராமனும் கீழே குனியவே இல்லை. அப்பந்தான் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு ராமா வானத்தில் எதை வான சாஸ்திரமா பார்த்து கொண்டிருக்கிறாய்? நேரமாகுதப்பா வா நம்ம போவோம் அப்படின்னு ராமனை தோளை தட்டி சிரித்து கொண்டே அழைத்தார். ராமபுரான் பண்டை போட்டு அதுக்கு பிறகு சீதாதேவி பார்க்க சீதாதேவி மனசிலே ஆசைப்படும் போது கூடிருந்த தோழியர்கள் எல்லாம் ராமனையே பார்க்கிறார்கள். அதையே சீதா வாக்கப்பட்டா இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கெல்லாம் வாக்கப்படணும். இந்த ராமபுரான் வருவதற்கு முன்னால அரசகுமாரர்கள் வந்து கொண்டிருக்கும் போது தோழியர்களோடு சீதாதேவி கேலியும் கிண்டலும் பேசினார்களாம். அப்போ ஒரு நாட்டு அரச மன்னை வரும் போது கூட இருக்கக்கூடிய தோழியர்கள் சொன்னார்கள், ஏன் சீதா அதோ வாராம் பாரு ஒரு நாட்டு மண்ணு, அவன் முகத்தை பாரு, அவன் பல்ல பாரு, அவரை கல்யாணம் முடிச்சேன்னு வையே உனக்கு தேங்காய் திருவலே வேண்டாம். அவரை மல்லாக்க போட்டுக்கிட்டு அப்படின்னு கூட இருக்க பெண்கள் இப்படி கேலியும் கிண்டலும் பேசிட்டு இருக்கார்கள். ஒரு மன்னனை பார்த்தா அது ஒரு மன்னா வரா பாரு. ஆமா அந்த மன்னனுக்கு மடியில பூசணிக்காய் தொங்குது. பூசணிக்காய் தொங்குனா வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப இத்தனை பேரை கண்ட சீதைக்கு ராமனை பார்க்கும் போது அவளுக்குள்ள ஒரு ஆசை பிறக்கு. ஏனென்றால் சீதைக்காக பிறந்தவள் ஸ்ரீராமன் இல்லையா? இயற்கையை மாற்ற முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொன்ன மாதிரி சீதை ராமனை பார்த்து ஆசைப்பட்டால், ராமன் சீதையை பார்த்து ஆசைப்பட்டார். அப்பா ராமா நேரமாய் கொண்டிருக்கிறது, வா நம்ம போவோம் அப்படின்னு ஸ்ரீராமனை அழைத்து உள்ளே போகும்போது சபா மண்டபத்துக்குள் போனா இருப்பது ஒரு சோபா, கண்டிருப்பது 3 பேரு. அப்ப எப்படி உட்கார 3 பேர் எப்படி உட்கார முடியும்? அப்ப விஸ்வாமித்திரர் முதலாவது அவர் சோபாவில உட்கார்ந்தார். இரண்டாவது ராமனையும் இளைய பெருமாள் லட்சுமணரையும் அழைத்து தன் வலது துடையிலே ராமனையும் தன் இடது துடையிலே லட்சுமண பெருமாளையும் அமர வைத்தாராம். இதான் ஒரு சோபாவிலே 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அமர்ந்தா மட்டும் போதுமா? பிள்ளைகள் முகம் வெளியே தெரியவே கூடாதுன்னு விஸ்வாமித்திர மாமுனி தன்னுடைய தாடியை வைத்து 2 பிள்ளைகளும் மறைத்து கொண்டார். முகத்தை மறைத்தார். போதும் மாப்பிள்ளை மூஞ்ச மறைத்தால் பொண்ணுக்கு தெரியாது. கண்ணு பண்றோம். அப்படி சீதா தேவியாகப்பட்டவள் சுயமரம் ஏற்பாடு நடக்க சோபாவிலே எல்லோரும் அமர்ந்திருக்க இந்த சிவதனுசை கொண்டு வந்து சபா மண்டபத்திலே வைக்க வேண்டும். 1000 கிங்கினிமார்கள் ஒன்றாக கூடி 1000 கிங்கினிமார்கள்னா 1000 வேலையாட்கள் ஒன்னா சேர்ந்துதான் சிவதனுசங்க கொண்டு வராங்க. ஆமா அப்ப இந்த 1000 கிங்கினிமார்களும் சிவதனுசை தூக்கி வரல, சாணுக்கு சாணம் முளத்துக்கு முளம் போட்டு இழுத்து 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 கொண்டு வராங்க. அப்ப தாங்கி சிவதனுசை கொண்டு வந்து அந்த சபா மண்டபத்திற்கு மத்தியில எல்லோரும் கண் பார்வையிலும் வைத்து செல்ல, அப்ப பாக்கவன் பூரா நினைக்கா ஒரு ஆளு சிவதனுசை வளைச்சாதான் சீதாதேவின்னு சொல்லிருக்காங்க. 1000 பேரு சேர்ந்தெல்லாம் இந்த சிவதனுசை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு வந்த அரசர்கள்ல அத பார்த்தவே பாதி பேர் அப்பமே புறப்பட்டான், பாதி பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டு அரச மன்னனையும் வரவழைத்து சிவதனுசையை வளைக்க சொன்னார்கள். சிவதனுசை வளைக்க சொல்லக்கூடிய நேரத்தில் சேர நாட்டு மன்னை வந்தான். சிவதனுச தொட்டு பார்த்தான், தொட்டுத்தான் பார்க்க முடியுது, அசைக்க கூட முடியல. இதை எப்படி நம்ம வளைக்க முடியும் அப்படின்னு அவரும் போட்டு விட்டார். சோழ நாட்டு மன்னை வந்தான், அவரும் சிவதனுசை தேங்காய் அளவுக்கு வளைச்சார்.
முடிஞ்ச வரைக்கும் வளைத்து பார்த்தார். முடிஞ்ச வரைக்கும் வளர்த்தாரு, அவரால் வளைக்க முடியல, விட்டு விட்டார். ஆமா இன்னொரு நாட்டு மன்னன் வந்தான். ஆமா. சிவதனுசை வளைத்து பிடிக்க முடியாமல் கையை விட்டான். விட்டார். வில் தெரித்து குப்பர போய் விழுந்தா, முன்னுவா பல்லு 2 போச்சு. அதே மாதிரி 2 பல்லு போயிட்டு. அப்ப இப்படி வந்தவர்கள் எல்லாம் வளைக்க முடியாமல் திகைத்து நிற்க, நின்ற போது கடைசி வரைக்கும் யாராலையும் சிவதனுசை வளைக்க முடியாமல் வளைக்க முடியல. ஜனக மகாராஜ மன்னன் பார்த்து நின்றார். நின்றார். என் சீதையை மணமுடிக்கும் வீரன் இந்த நாட்டில் இல்லையா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகலையோ அப்படின்னு இவர் வருத்தப்பட்ட உடனே விஸ்வாமித்திரர் அப்பந்தான் ராமபிரானை கண் ஜாடை கட்டினான். அப்படியே காட்டினார். நீ